கொய்யாவில் மெயின் வந்து முக்கியமாக நம்மளுக்கு நோய் மேலாண்மைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவு பூச்சி ஒன்று தான் இருக்கிறதுலே மோசம். அதுபோக நிறையா விவசாயிகள் வந்து ஒரே வெரைட்டியை நட்டதுனால சரியான எனக்கு வந்து ஒரு விலை கிடைக்கல மார்க்கெட்டில். இதுதான் வந்து இந்த மாவு பூச்சின்னு தமிழில் சொல்லுவாங்க, மேலிபக். வெயில் காலத்தில் அதிகமான பரவும். ஒரு நாளைக்கு ஒரு செடியில் பார்த்தோம்னா அடுத்த நாள் 10, அடுத்த நாள் ஒரு ஏக்கரே காலி பண்ணிடும். எனக்கு தேவையான கண்டு மட்டும் ஏர் லேயர் முறையில் இந்த மாதிரி அவங்க வந்து கட்டி கொடுத்துருவாங்க. ஒரு கண்டுக்கு 6 ரூபாய் மெட்டீரியலோடு அவங்களே வந்துடுவாங்க. வந்து கட்டி கொடுத்து நான் அப்படியே டெவலப் பண்ணாதான் இந்த கிட்டத்தட்ட சிவப்பு கொய்யா மட்டும் நம்ம ஒரு 1500 கன்று இருக்குது. தித்திப்பான கொய்யா விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஐயா முருகன் ஐயாவை கூட தான் நம்ம இப்போ இருக்கோம். இந்த கொய்யா விவசாயத்தில் எப்படியெல்லாம் ஈஸியான முறையில் செஞ்சு நல்ல ஒரு விளைச்சல் எடுக்கலாம் அப்படின்ற நிறைய விஷயங்களில் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க ஐயா, வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? உங்களை பற்றின ஒரு அறிமுகத்தை நம்ம மக்கள்கிட்ட கொடுத்துக்கலாம். வணக்கம், என் பேர் முருகன். நான் இருக்க ஊர் வந்து ஆதனூர்ன்ற ஒரு வில்லேஜ், அலங்காநல்லூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்ரு. நான் அதிகமாக ஒரு கொய்யா ரெண்டு வெரைட்டி பண்ணுறேன் இப்போ. ஒன்று வந்து L49, அது ஏற்கனவே எல்லாத்துக்குமே அறிமுகமான வெரைட்டி. இன்னொன்று ரெட் ஃப்ளஷ்ன்னு சொல்லி புதுசாக சொல்கிறாங்க. அதுக்கான கரெக்டான பேர் ஒரு இது இல்லை. பட் ஆனால் நான் ரெட் ஃப்ளஷ்ன்னு அதை வச்சுக்கிறேன். சிவப்பு கொய்யா ஒரு 7 காய் சேர்ந்து ஒரு 1 கிலோ வரும்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு சைஸாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா தித்திப்பாக நல்லா இனிப்பாக இருக்கும். நான் ஒரு 2000 கண்டு வரைக்கும் வச்சுருக்கிறேன். நான் நம்ம தோட்டத்தில் 2000 மரம் வரைக்கும் இருக்குது. கொய்யாக்கு இடைவெளின்னு பார்த்திங்கன்னா L49க்கு வந்து ஒரு 20 அடிக்கு 20 அடி ஒன்று போட்டால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் காற்றோட்டம் இருந்து நல்லா காய்க்கும். இந்த ரெட் ப்ளஸ்ன்றது வந்து 14 அடிக்கு ஒன்று போட்டிருக்கிறேன். அது முக்கியமாக வந்து நான் ரெயின் ஹோஸ் இரிகேஷன் மெத்தடில் பூசானானா ஒரு அளவு கண்டுபிடிச்சி 14 அடிக்கு ஒரு கண்டு. ரொம்ப அடர் நட விட்டாலும் வந்து அது குறைஞ்ச ஒரு என்னோடய நண்பர்களோட அனுபவத்தில் சொல்கிறேன், அது வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துலேயே அந்த கண்டு வராமே பட்டு போகுது. இந்த 14 அடிக்குன்னு வரும்போது இப்போ கிட்டத்தட்ட நான் நட்டு 2018 ஆச்சு. இங்கிட்ட ஒரு 7 வருஷம் இது வரைக்கும் எனக்கு எந்த கண்டுமே படலை. நல்லா ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதனால் நான் அதே விரும்பி இப்போ புதுசாக நடவு பண்ணதுமே 14 அடிக்கு ஒரு கண்டுன்ற இடைவெளியில் ரெயின் ஹவுஸ் மெத்தடில் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, நல்லாயிருக்கு. எங்களுக்கு பக்கத்தில் முடவாரப்பட்டின்ற ஒரு ஊர், எங்கள் ஊர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டரு. அங்கே காலையில் ஏர்லி மார்க்கெட் இருக்கிறது எங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நாங்கள் இங்கேருந்து டெய்லி காலையில் 5 மணிக்கு பொம்பளையாள் வந்துடுவாங்க, 2-3 பேர் ரெகுலராக. நான் அப்புறம் ஒரு ஆம்பளையாள் இருக்கிற காய்களை பறித்து கொண்டு போய் ஓப்பன் ஏலம் அந்த மாதிரி விட்டு பரவாயில்ல. மற்ற விவசாயிங்களுக்கு கொய்யா பரவாயில்ல. எங்களுக்கு நான் கொய்யா விவசாயம் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு முக்கியமான வந்து களைக்கொல்லி தரையில் அடிக்கவே மாட்டேன். ப்ரஷ் கட்டர் இருக்குது, புல் முடிஞ்ச அளவு போட்டு வெட்டிக்கிறது. பவர் வீடர் வச்சுருக்கேன் 2 வண்டி போட்டு உழுதுக்குருவோம். அதுபோக நான் 2018 கொய்யாவுக்கு வந்து ரசாயன உரம் கொடுக்குறதே கிடையாது. ஃபுல்லாக இயற்கை தான். கொஞ்ச நாளைக்கு வரைக்கும் வெர்மி கம்போஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது வந்து உயிர் உரம் கலந்து வரும் வாடிப்பட்டியிலேருந்து வாங்கிக்கிடுவேன். இடையில ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சத்தியம் அக்ரோவிலேருந்து திருப்பதின்னு ஒரு தம்பி வந்து என்னை பார்த்து எங்கள் ப்ராடக்ட்டை கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள் சார் அப்படின்னாரு. சரி ஒரு ட்ரையலாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த நான் நிற்கிற பிளாட் வந்து கிட்டத்தட்ட 350 மரம். இந்த பிளாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி 2 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். முதல்லாம் கொஞ்சம் லீவ்ஸ்லாம் கொஞ்சம் வெளுப்பாக தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் யூஸ் பண்ண பின்னாடி பரவாயில்ல, நல்லா க்ரீனிஷ் ஆகி நல்லா இந்த பாருங்களேன் நல்லா பிஞ்செல்லாம் நிற்கிது, ஊடு பிஞ்சாக நிற்கிது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளுத்து போயிருந்துச்சு. இந்த இலையெல்லாம் இவ்வளோ க்ரீனிஷாக இல்லை. இப்போ நான் சத்தியம் பயோ யூஸ் பண்ண பின்னாடி இந்த பாருங்கள் புதுசாக இதெல்லாம் வந்து புதுசாக வந்த அரும்பு இந்த இருக்கு பாருங்கள் பூ. இது வந்து பூ, இது பூ. இப்போ இந்த மாதிரி பூ விட்டு நல்லா க்ரீனிஷாக நல்லா வந்திருக்குது. சத்தியமில் நான் யூஸ் பண்ணுறது வந்து ஜெல்லு யூஸ் பண்ணி கோல்டு ஜெல்னு ஒரு 100 மரத்துக்கு 5 லிட்டரு பேக் ஒன்று, போரான் 1 கிலோ, அப்புறம் இன்னொன்று ஒரு மைக்ரோநியூட்ரியன்ட் ஒன்று, அதுபோக இன்னொரு இது அது சரியாக பேருங்க ஆகும்ல, அந்த 4 100 மரத்துக்கு 2 லிட்டரு வீதம் கரைச்சி ஒரு தூர்லேருந்து ஒரு 2 அடி தூரத்தில் ஒரு மம்பட்டி அளவு மேலே சல்லி வேர் தெரியும். நம்ம லேசாக வெட்டினோம்னாலே வெள்ளையாக இருக்கும் அந்த வேர். வந்து அந்த வேர் தெரிய லேசாக ஒரு சீச்சு விட்டு அதில் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, நல்லா இருக்குது. இந்த பாருங்கள், இது பிஞ்சு கொய்யா பிஞ்சு. இதை பாருங்கள், இந்த ஒரே கண்ணில் பாருங்கள், இங்கே 2 இருக்குங்களா, இங்கே 2 இந்த மாதிரி இருக்கும். ஒரு கொய்யான்றது ஒரு பூ பூத்ததுலேருந்து 120 நாள் ஆகும் நம்மளுக்கு பலனுக்கு வர்றதுக்கு. இப்போ இந்த மாதம் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு உதாரணத்துக்கு செப்டம்பர்னு வச்சுங்களேன். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் பாதியில் எண்டுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு பூ பூத்ததுலேருந்து அந்த பூ கொட்டாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈல்டு கிடைக்கும். கொய்யாவில் மெயின் வந்து முக்கியமாக நம்மளுக்கு நோய் மேலாண்மைன்னு பார்த்திங்கன்னா இந்த மாவு பூச்சி ஒன்று தான் இருக்கிறதுலே மோசம். கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட வேண்டியது. அது மேலிபக்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில்.
அது ஒரு வேக்ஸ் கோட்டிங் மாதிரி மேலே அதாக பூசிக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்க வெள்ளையா. அதை காலி பண்ணுறதுக்கு நம்ம சத்தியத்தில் தான் நான் மருந்து வாங்கி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் தர்றாங்க. இதுதான் வந்து இந்த மாவு பூச்சின்னு தமிழில் சொல்லுவாங்க, மேலிபக். இது மெயினாக வந்து வெயில் காலத்தில் அதிகமான பரவும். ஒரு நாளைக்கு ஒரு செடியில் பார்த்தோம்னா அடுத்த நாள் 10, அடுத்த நாள் ஒரு ஏக்கரே காலி பண்ணிடும். அந்த மாதிரி இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன்னா இன்டர்மீடியட் ஆர்டினரி வாட்டர் ஸ்ப்ரே தான். தண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாலே வராது. அந்தளவுக்கு நம்மளால் இப்போ இருக்க பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியாதனால நான் இதுக்கும் சத்தியத்திலேருந்து ட்ரிபிள் ஆக்ஷன் சொல்லி ஒரு மருந்து வாங்கி ஸ்ப்ரே பண்ணுறேன். பரவாயில்ல, கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. நான் 2018 வரைக்கும் என்கிட்ட அதிகமாக இருந்தது L49 ஒரு வெரைட்டி. L49னா லக்னோ 49. அது காய் வந்து நல்ல பெரிய பெரிய சைஸாக இருக்கும். ஒரு கிலோக்கே வந்து 2 காய் வந்துடும். அதுபோக நிறையா விவசாயிகள் வந்து ஒரே வெரைட்டியை நட்டதுனால சரியான எனக்கு வந்து ஒரு விலை கிடைக்கல மார்க்கெட்டில். சரி, நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேப்பு கொய்யான்னு தேட ஆரம்பித்ததில் எங்கள் ஊர் பக்கத்துலேயே பாலமேடுன்னு ஒரு ஊர் போகிற ரோட்டில் ஒரு பண்ணையில் சேப்பு கொய்யான்னு ஒரு 100 கன்று மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அந்த 100 கன்றில் வந்து ஒரு 50 கன்று தான் வந்து நான் ஒரு நல்ல ஒரு விலை போகிற வெரைட்டியாக இருந்துச்சு. அதனால் என்ன செஞ்சு, நீ நம்மளுக்கான கண்டை வந்து நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறேன்னு, வெளியே வாங்கினா அந்த மாதிரி கலப்பு வருது பண்ணைகளில் அப்படின்றதுக்காக அந்த எனக்கு தேவையில்லாத 50 கண்டை வெட்டி எடுத்துகிட்டு நல்லா இருந்த அந்த வெரைட்டி, இப்போ இந்த காமிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த வெரைட்டி, இந்த வெரைட்டி இதை காட்டிலும் கொஞ்சம் பெருசாக வரும். கிளைமேட் இன்னும் நம்ம பனிக்காலம் மழை காலம் வரும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். சுவையாகவும் இருக்குது. நல்லா உள்ள நல்ல ரெட் கலரில் இருக்கும் பழம்னு பார்த்தேன். இது வந்து கொஞ்சம் உதக்காய்ங்க, அதனால் கொஞ்சம் ரோஸ் கலராக இருக்குது. இன்னும் சிகப்பாக இருக்கும், ரொம்ப ரத்த சிகப்பாக இருக்கும். இது வந்து பழம் பிடிக்கணும்னா இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா அதை வெரைட்டி இது பண்ணி நானே ஆள் தேடி பெரியகுளத்துலேருந்து ஒரு டீம் நானாக ரெடி பண்ணி எனக்கு தேவையான கண்டு மட்டும் ஏர் லேயர் முறையில் இந்த மாதிரி அவங்க வந்து கட்டி கொடுத்துருவாங்க. ஒரு கண்டுக்கு 6 ரூபா மெட்டீரியலோடு அவங்களே வந்துடுவாங்க. வந்து கட்டி கொடுத்து நான் அப்படியே டெவலப் பண்ணாதான் இந்த கிட்டத்தட்ட சிவப்பு கொய்யா மட்டும் இப்போ ஒரு 1500 கன்று இருக்குது. இன்னும் கொஞ்சம் போடலாம்ன்றக்காக தான் இப்போ என்னோடய மரத்தில் இதுதான் பழைய மரம். 2018 நான் வாங்கிட்டு வந்து நட்டதில் இது ஒரு 3 மரத்தில் கட்டியிருக்கிறேன். 600 கண்டு, 600லேருந்து 1000 வரும் நாற்று கட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நடவு போட போகிறேன் வர்ற தை மாதம். இப்போ நம்ம ஒரு சாதாரண ஒரு கொய்யா பழத்தை பற்றி நான் சொல்கிறேன். நான் இன்றைக்கி நிறையா டாக்டர்ஸ் வந்து அதை பற்றி அதில் இருக்க பெனிஃபிட்ஸு, அதில் இருக்க ப்ளஸ் மைனஸு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு விவசாயியாக நான் வந்து சில இது சொல்கிறேன். கொய்யா பழத்தை பற்றி சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஆரஞ்சு, ஒரு மாதுளை, ஒரு வாழைப்பழம், ஒரு சப்போட்டா, இந்த மாதிரி எல்லாமே இன்றைக்கி வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆகிடுச்சு. ப்ரிசர்வேட்டிவ்னால் என்னென்னா, அது மேலே ஸ்ப்ரே பண்ணி அதை ஒரு மாதம் கூட கோல்டு ஸ்டோரேஜில் வச்சு அதை வந்து மக்களுக்கு தரலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இன்றைக்கி இருக்குது. நான் விவசாயத்தை சொல்கிறேன், நானும் வச்சுருக்கேன். சப்போட்டா மரம்லாம் என்கிட்ட இருக்குது. நானும் அந்த கண்டிஷனில் தான் அனுப்புகிறேன். இன்றைக்கி லெமன் கொண்டு ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஒரே இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வர எந்த ப்ரிசர்வேட்டிவ் எந்த ஸ்ப்ரே அடிக்காமல் எதுவுமே இல்லாமல் வர்றது டைரெக்டாக இன்றைக்கி காலையில் பிடுங்கி மார்க்கெட்டுக்குன்னு வர்றது கொய்யா மட்டும்தான். இதை வந்து ப்ரிசர்வேட்டிவ் பண்ண முடியாது, இதில் ஸ்ப்ரே பண்ண முடியாது. அதனால் இதை பார்க்குற இந்த வீடியோ பார்க்குற எல்லா பேரும் கொய்யாப்பழம் வாங்கி நிறையா சாப்பிடுங்க, விவசாயிகளை வாழ்வழிக்குங்க.